பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும். வீட்டுல யார்கிட்டயும் கோவமா பேசுறாதீங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சா அப்பாவுக்கு ஏதாவது, அவர் ஹார்ட் பேஷண்ட். உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இப்படி ஏதாவது சொல்லி சாதிச்சிக்க வேண்டியது. பாட்டிக்கு பர்த்டே ரொம்ப முக்கியம். கட்டையில் போகிற வயசில் கேக்கு வேற. சரி விடு, அங்கே தான் நடிக்கிறேன், இங்கேயும் நடிச்சிட்டு போகிறேன். பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. மாமா வாங்க மாப்ள, வாங்க 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 மாப்ள. செல்லம் குட்டி பர்த்டே பேபி. நான் ஒரு ஸ்மைல், என்ன ட்ரெஸ் சூப்பர் கலரியுமோ. பேபி பர்த்டே இப்ப கேக் வெட்டுறோம். அன்னைக்கு கேக் பேபி ரெடியாரு. வயசான காலத்துல இப்படி கேக் எல்லாம் ஏன் வெட்டி? யாருக்கு வயசு ஆயிடுச்சு? இப்பதான் 17 முடிச்சு 18 ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ஒரு 20, 60, 80 அப்படியே போவானாமா? கேக் வெட்டுறோம். ஓகேவா? ஆனந்த கண்ணீரா டார்லிங். 2, 3, 6 இன்னும் ஒரு அரை டிக்கெட் குறையுதே. எங்க அந்த மைடியில் குடி சத்தான். இங்கதான் இருக்கேன். ஐயோ, நான் அது இவ்வளவு கோவம். நான் உம்மனு சிரிக்கவே மாட்டேங்கிற. ஓ, நடராஜ் வந்தாதான் இந்த மாதிரி சிரிப்பாங்களாம். பாத்துக்கோங்க. சரி கேக் வெட்டலாமா? ஓகே. இப்ப கேன்ல பத்த சொல்லுவோமா? ஒரு நிமிஷம். ஐயோ, இந்த பாருங்க, கேன்ல பத்திக்கிறதுக்கோ தீப்பெட்டி வச்சுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. ஓகே, 1, 2, 3 சொல்லுவேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடணும். பாடலாமா? 1, 2. ஒரு நிமிஷம். நான் பாட்டி பொருளை போடு. நான் வந்து என்ன பண்றேன், போட்டோ எடுக்கிறேன், அப்படியே ஃபேஸ்புக்ல போடுறோம். அப்படியே லைக்ஸ் பிச்சின்னு வரப்போதே. ஓகேவா? 1, 2, 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Patti. மை டியர் வைஃபே, பக்கத்துல வாங்க. நீங்க ஏங்க 1.5 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறீங்க? ஒரு கேக் எடுங்க பாட்டி. ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு தான். என்ன பாட்டியோட பெருசா வாய் தருகிற? என்னங்க மாமா, வாங்க மாமா. எனக்கு எதுக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்ல. ஆமா, உங்க பர்மிஷனோட. நோ வெக்கம். பரவாயில்ல வாய் கட்டலாம். மை டியர் குட்டி சாத்தா, கம் கேர். கம் ஆன் யூ. என்ன கேட் பார்க்கலாம் பண்ணுகிற? சிரி பார்க்கலாம். இல்ல வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். நீ சிரிக்காம இருக்கிறது பெட்ரி. பாய்த்துற. ஐயோ, என்ன புடுங்குற? பாட்டி. சரி, இந்த கையெல்லாம் கேக் ஆயிடுச்சு. இந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ல டிஷ்யூ பேப்பரு. ஆமா, எங்க மாமா கையில் வருது? அதோ அங்க இருக்கு மாப்ள. இதோ வந்துடுறேன். நானும் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். இந்தாங்க. போதுமா நடிப்பு? இந்த பாரு, நான் வீட்டு போய் சருகு அடிக்கணும். சும்மா கூட உட்காந்து மொக்க போட்டுனுக்காத. கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலாம்லாம் சொல்லாத. புரியுதா? நான்சென்ஸ். என்னடி, நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க நின்னு பாக்குறேன், இங்க நின்னு பாக்குறேன். என்னாச்சு? அக்கா, நீ சந்தோஷமா தான் இருக்கியா?
எனக்கு என்னடி குறைச்சல்? ஏன் அப்படி கேக்குற? நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது மாமா பேசினதை நான் கேட்டேன். இப்ப கூட நான் எதுக்கு இங்க வந்தேன்? இப்பவும் மாமா பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுக்கா, நீ சந்தோஷமா வாழ்றதா தான் நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். நாங்க சந்தோஷமா தான் வாழ்றோம். எனக்கும் அவருக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல சின்ன சிக்கல் இருக்கு. அதுக்காக நாங்க மத்தவங்க மாதிரி சண்டைலாம் போடல. என்ன அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். மேபி அதுவும் கண்ணுக்கு நாங்க சந்தோஷமா வாழாத மாதிரி தெரியுது. அது உண்மை இல்ல. நீ சொல்ற சமாதானத்தை அம்மாவும் அப்பாவும் ஏத்துக்க மாட்டாங்க, தெரியும்ல? நீயாவது புரிஞ்சுக்க அமிர்தா. என்னால அவரை சமாதானப்படுத்தி என்னை நேசிக்க வைக்க முடியும். அவர் தப்பான ஆளே கிடையாது. அவர் அம்மா இல்லாம வளர்ந்த பணக்கார பையன், அவ்வளவுதான். நான் அவரை சரி பண்ணிடுவேன். அது நடக்கணும்க்கா, அதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன். ம். அக்கா, அப்பா வராரு. வேதா, மாப்பிள்ளை வந்ததும் வீடே எப்படி கலகலன்னு இருக்கு பாத்தியா? மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டாரு. அதை பாரு வேதா, நம்ம வீட்டுல 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ உங்க வீட்டுக்கு போகணும். அப்பா அப்பா, அக்காக்கு வேலை இருக்கான். அப்படியா? சரி வாங்க. சரி. வா. பேபி, உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன். தாத்தாவை எங்க பாத்தீங்க, எப்படி உஷார் பண்ணாரு உங்களை? அதுவா அப்பா, அது ஒரு பெரிய கதை. பரவாயில்ல, சுருகி சிந்தா சொல்லுங்க. அதுவா, நான் விடிய காலையில எழுந்திருச்சு வாசல்ல கோலம் போடலான்னு போனா, அப்ப தாத்தா வந்து உங்கள்ட்ட கடலை போட்டாரா? வாட் ரொமான்டிக் காமெடியே. ஒரே சிரிப்பா இருக்கு. பாட்டியோட லவ் ஸ்டோரி கேட்டேன். மேக போடுறாங்க. ஷீ இஸ் ஃபீலிங் ஷை. என்னங்க, கிளம்பலாமா? கிளம்பலாமா? நான் இப்பதான் பேபி கூட பேசினுக்கிறேன். பேபியோட பர்த்டே, அதுக்குள்ள எப்படி நம்ம ஐயோ, சாரி. நீ எங்க வெளியே போகணும்னு சொன்னல? மண்டே போயிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, இன்னொரு நாள் வேதவழி நீ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ காலையில வந்துட்டு டிஃபனு, மதியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு இதெல்லாம் முடிச்சுட்டு பேபியோட லவ் ஸ்டோரி 1947 லவ் ஸ்டோரியை ஃபுல்லா கேக்குறோம். போயவா இப்ப எகிறேன். மாட்மா, நீ அப்படியே பாத்துனுக்குற. பேபியோட பர்த்டே இன்னைக்கு வயசுல பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குமா? புலி ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. பிளெஸிங் பண்ணுங்க பேபி. இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அடுத்த வருஷத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்தெடுத்து என்ன கொள்ளு பாட்டி ஆக்கிடுமா. எனக்கு அது போதும். இது அடுத்த வருஷம், அடுத்த மாசமே ரெடி பண்ணிடலாம். இது ஒண்ணே டபுள் சே. பேபி மாதிரி உலகோன்னு ஒரு பொண்ணு, தாத்தா மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு பையன். ஓகேவா? டன்னா? வேதவல்லி, இந்த பாரு, போகும்போது மறந்துடாம ராமநாதன் கேக் எடுத்துட்டு போமா, இல்லைன்னா போன்லயே என்ன சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். சரிப்பா. கேக் சாப்பிடும்போது கூட ஃப்ரெண்டோட ஞாபகம் இல்ல? அம்மா, வாமா, வாங்க மாப்ள, உள்ள வாங்க. வாங்க. வாமா கல்பனா, வாங்க மாப்ள, உட்காருமா, உட்காருங்க மாப்ள. என்னங்க, இங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மனுஷனை நிம்மதியா ஷேவ் கூட பண்ண விடாம அப்படி யார் வந்திருக்கிறது? அட மாப்ள, என்ன சொல்லிக்காம கொள்ளிக்காம திடீர்னு வந்துட்டீங்க? இது பாரு, நீ எனக்கு தடப்படல விருந்துக்கு ஏற்பாடு பண்ண. மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புறேன். சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்றாரு? மா, நீ போய் ஒரு தாம்பளை தட்டு எடுத்துட்டு வா. எதுக்குமா? எடுத்துட்டு வாமா. என்னம்மா, ஏதாவது விசேஷமா? சொல்றேன். சீக்கிரம் வாடி. ஏங்க, உங்க கையாலேயே உங்க மாமனார் மாமியாருக்கு கொடுங்க. என்ன சந்தோஷமா?
இந்த சந்தோஷத்தை நேர்ல பார்க்கணும்னு தான் நான் ஃபோன் கூட பண்ணாம வந்தேன். என் பொண்ணு கையால லட்சுமி அன்கோ திறக்க போறாளா? என்னால நம்பவே முடியலடி. என்னாலையும் தாண்டி ஆச்சரியம் மட்டும் இல்ல, பிரமிப்பாவும் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி புது ஷோரூம்லாம் திறக்கும் போது பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளுங்க, இல்ல பாப்புலர் அரசியல்வாதி, இல்ல மார்க்கெட் போன இந்த சினிமா, டிவி, சீரியல் நடிகைகளை வச்சுதான் திறப்பாங்க. சம்பந்தி என்னடானா மருமகளை வச்சு ஷோரூம் திறக்கிறாருன்னும் போது உண்மையிலேயே என் சம்பந்தி பெரிய மனுஷன் தான். அப்பா, இந்த மரியாதை எனக்கு என் மாமனார் கொடுக்கல. இந்த முதல் மரியாதை எனக்கு வாங்கி கொடுத்தது என் புருஷன் தான். ஐயோ, மாப்பிளைக்கு பொண்டாட்டி மேல எவ்வளவு மரியாதை. மாப்பிள, பொண்டாட்டி பேச்ச மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே ஜெயம்தான். என்னங்க, அவரோட பேசிட்டுங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். வாமா. மனசு வந்து எனக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு போறா. உட்காருங்க மாப்ள. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்ள. நான் என் பொண்டாட்டிய பர்ஸ் கூட திறக்க விட மாட்டேன், நீங்க கடையே திறக்க விட்டுருக்கீங்க. கல்பனா, இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு உன் மாமனார் எப்படி ஒத்துக்கிட்டாரு? வாய்க்கு வாய் அந்த வேதவல்லிய மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறவரு இதுக்கு மட்டும் எப்படி சம்மதிச்சாரு? ஆமா, சம்மதிச்சுதானே ஆகணும். அவங்களும் நேரம் காலெல்லாம் பாத்திருப்பாங்கல்ல. இது வரைக்கும் அவ தொட்டதெல்லாம் முடிஞ்சுதானே போயிருக்கு. அந்த நாகராஜ தவிர அது என் மாமனார உறுத்தி இருக்கும். நீ, அப்பா, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துடணும் சொல்லிட்டேன். ஒரு ஆள் குறைஞ்சாலும் நான் சண்டை போடுவேன். சரி சரி. நான் ரிப்பன் கட் பண்ணும்போது கைத்தட்டல் பலமா இருக்கணும். அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி ஏதாவது பெரிய பொருளை வாங்க சொல்லேன்னு, அப்பதான் என் கைராசி நல்ல சேல்ஸ் ஆச்சுன்னு எல்லாரும் பேசுவாங்க. செஞ்சிடலாம். சரியா? நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேதவள்ளி, இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு உன்கிட்ட இருந்து எல்லா உரிமையையும் நான் பறிக்கிறேன் பாரு. மாமா, என்னம்மா நீங்க கல்யாணம் ஆகி முதல்ல பிறந்து விட்டு போற ஓன வந்தேன்னு உடனே வந்துட்டேன். இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டு தான் மாமா வந்தோம். அப்படி என்னம்மா இங்க அவசரம்? மாமா, அதெல்லாம் விடுங்க, கேக்க சாப்பிடுங்க. கேக்கா? கொஞ்சமா சாப்பிடுறேன். கேக் நல்லா இருக்கு. வெல்வெட் கேக் மாமா, அவரே பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணாரு. அப்படியா? அதெல்லாம் சரி. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, அங்க இருக்கிறவங்களோட முகம் கொடுத்து பேசுறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? அதை ஏன் கேக்குறீங்க? ஆட்டம் பாட்டோன்னு ஒரே கொண்டாட்டம் தான். அப்படியா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரம எனக்கு போன் பண்ணாமா, டேய் நாகராஜன் எப்படி இருப்பணும்னு பயந்துகிட்டே இருந்துட்டா. ஆனா இங்க வந்து எல்லாரோடையும் கலகலன்னு பேசுனதை பார்த்தா வேதவல்லி உங்க வீட்டுல இப்படி சந்தோஷமா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவ முகத்துல சந்தோஷம் பார்த்தோன்னு எங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம்டானா. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். போமா ரூமுக்கு போ. இந்தாங்க கேக். நீங்க சாப்பிடுங்கம்மா. அதெல்லாம் இல்ல, அப்பா உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பேக் பண்ணிருக்காரு. ஃபுல்லா சாப்பிடுங்க. அப்படியா? அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உன் மாமனார் கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிருப்பாரு. இல்ல, ஆல்ரெடி எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்ல நான் சொன்ன மாதிரியே நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸும் வேணாம், ஒன்றும் வேணாம். இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்க ஏதாவது சொல்லி உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கடுப்பா இருக்குது. எனக்கு உங்களையே பிடிக்கல, உங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் என்ன பிடிச்சிடுவா போதே. இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு பிளான் பண்ணீங்கன்னா முன்கூட்டி என்கிட்ட சொல்லிடணும். நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ் ஆயிடுவேன். இப்படி கட்சி நேரத்தில் கோத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவேன். ஆமா, என்ன உங்க அப்பா அம்மா ஓவர் என்னமோ மாப்பிள்ள ஃபீல் பண்ணுறாங்க. ஐயா, எனக்கு இதெல்லாம் முடியவே முடியாது. சொல்லி வைங்கோ, ஐ டோன்ட் லைக் இட்.
என்னங்க ம் என்ன தேடினீங்களா? ஆ இந்தா புடவை கடை ஓப்பனிங்காக அப்பா வாங்கி கொடுக்க சொன்னார். இதை யார் வாங்குனது? நான் தான் வாங்கினேன். இதெல்லாம் உங்களை யார் வாங்க சொன்னது? ஏன் நான் வாங்கக்கூடாதா? என்ன ரேட்டு? 23,500ன்னு நினைக்கிறேன். 23,500 தானா? எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனு. நான் ரிப்பன் கட் பண்ண போறேன், எல்லாரும் என்ன மட்டும் தான் பாப்பாங்க. இவ்வளவு சீப்பா புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நீங்க முதல்ல புடவைன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்ததுனால நான் இதையே கட்டிக்கிறேன். ஆனா இனிமே எனக்கு புடவை எடுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காஸ்ட்லியா எடுத்து கொடுங்க, சரியா? ம் சரி. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நான் முன்னாடியே வந்து காத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் வீட்லயே இருக்கேன். கரெக்டா நான் ரிப்பன் கட் பண்ற டைமுக்கு எனக்கு கார் அனுப்புங்க. நான் வந்து ரிப்பன் கட் பண்றேன். அப்பதான் மரியாதையா இருக்கும். கல்பனா, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? நயன்தாரா, ஹன்சிகா, தமன்னா இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஜவுளி கடை திறப்பு விழாவை நான் டிவில பாத்திருக்கேன். அவங்க எல்லாம் வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, ரிப்பன் கட் பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஓஹோ, அதெல்லாம் அவங்க பணம் வாங்கிட்டு பண்றாங்க. நீ உன்னோட சொந்த கடையை திறக்க போற. இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் கல்பனா. தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழப்பிக்காத. சரி, இந்த புடவை வாங்குற ஐடியா எப்படி வந்துச்சு? அதான் சொன்னேன்ல, அப்பா தான் வாங்கி கொடுக்க சொன்னாரு. அப்போ உங்களுக்கா தோணல? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னோட என்னால மல்லு கட்ட முடியாது. பொண்டாட்டின்னு இருக்கிறவ கேள்வி கேட்க தான் செய்வா. புருஷன் பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு தடவை கேள்வி கேட்டா பதில் கொடுக்க முடியும். கேள்வி மேல கேள்வி கேட்ட என்ன டார்ச்சர் பண்ணாத. கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கோ கல்பனா. அமைதியாவா? கொஞ்சம் சத்தம் கொடுத்ததுனாலதான் ரிப்பன் கட் பண்றது 23,500 ரூபாய்க்கு பட்டு போடுவேன்னு கொஞ்சமாவது மரியாதை கிடைச்சிருக்கு. இனி சத்தம் பெருசாதான் இருக்கும் மிஸ்டர் சுந்தரராஜன். எல்லாத்தையும் பாத்துக்கும்பா. நான் கிளம்பிட்டேன், half an hourல. ஓகே ரைட். கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாம்மா, பிஸியா இருக்கியா? இல்ல சொல்லுங்க. நாகராஜ் என்ன பண்றான்? அவரு என்ன வெளியே போயிருக்காரு. என்ன வேலையா? ஏதோ பிசினஸ் மீட்டிங்னு சொன்னாரு. பிசினஸா? நான் எவ்வளவு பிசினஸ் பண்றேன், எனக்கே எவ்வளவு மீட்டிங்ஸ் கிடையாது. இவன் என்ன சும்மா சும்மா மீட்டிங்ஸ்ங்கிறான், ஒன்னும் புரியலையே. சரிம்மா, எப்போ வருவான்னு தெரியுமா? வந்துருவாரு மாமா. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா, அவனாலையும் ஒன்னாலையும் எனக்கு ரொம்ப முக்கியமா ஒரு காரியம் நடக்கணும். சொல்லுங்க மாமா. ஒவ்வொரு முறையும் புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த இன்விடேஷனை குருஜிகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். ஆனா இப்ப அவர் சென்னையில இல்ல, வேலூர் போயிருக்காரு. அதனால நானும் சுந்தரம் இப்போ வேலூருக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரப்போறோம். நைட்டே வந்துருவோம். சரிங்க மாமா. அது ஒருவேளை நாங்க திரும்பி வரதுக்கு லேட் ஆயிட்டாலும் திறப்பு விழாக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் முன்னாலேயே கவனிக்கணும் இல்ல. அதை பத்தி தான் யோசிச்சேன். இந்த நடராஜன் வயலுக்கு சாயங்காலம் முக்கியமா ஒரு வேலையை கொடுத்துருக்கிறேன். அவன் திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். வந்து லேட்டா தூங்கினா காலையில சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான். அதனால நாகராஜனால எனக்கு இந்த வேலையை ஆகணும். என்னன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். காலையில 6 மணிக்கு முன்னாலேயே அவன் புது கடைக்கு போய் எல்லா ஏற்பாட்டையும் செய்து வைக்கணும். அவ்வளவுதானே மாமா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அம்மா அவ்வளவுதானே, அலட்சியமா சொல்லிடாதம்மா, ரொம்ப முக்கியம். நாளைக்கு காலையில திறப்பு விழா ஸ்மூத்தா நடக்கிறது நாகராஜன் கையில தான் இருக்கு. அவனை டயத்துக்கு அனுப்பி வைக்கிறது உங்க கையில இருக்கு. புரியுதா? புரியுது மாமா, நீங்க கவலையே படாதீங்க. நான் அவரை அனுப்பி எல்லா வேலையும் பார்க்க சொல்றேன். டிலே ஆயிடக்கூடாதுமா. சரி மாமா. சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நாகராஜன் போகும்போது பூஜை ரூம்ல குருஜியோட போட்டோ வச்சிருக்கிறேன். அதை ஞாபகமா கடைக்கு எடுத்துட்டு வர சொல்லு. அப்ப நான் நிம்மதியா புறப்படலாம்ல? கண்டிப்பா மாமா, அவரை அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அவன் வழக்கம் போல லேட்டா வந்து படுத்தான்னு வச்சுக்க காலையில நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான். அவன் 6 மணிக்கெல்லாம் அங்க போய் சேர்ந்தா தான் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் அழகா எல்லாரும் வாரத்துக்குள்ள அட்ராக்டிவா அடுக்கி வைக்க முடியும். புரியுதா? ம். சரி, அப்புறம் போகும்போது ஞாபகமா கடை சாவி எடுத்துட்டு போக சொல்லு. அதை மறந்துட போறான். அப்புறம் இதால கடையை திறக்கிறது. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நிம்மதியா போலாம்ல? அப்பாடா, ஒரே கவலையா இருந்துச்சுமா. நீ தான் உன்னை காலையில எழுப்பி சரியான டயத்துக்கு அனுப்பணும். சரியா? சரி மாமா. வரட்டுமா? ம். ரைட்டுமா.